மில்லட் பிரெட், கம்பு மாவு பிரெட், gluten free பிரெட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் கூட நம்ம மைதா வீட் ஃப்ளார் சேர்க்கவே இல்லை. கம்பு மாவு மட்டும் சேர்த்து சூப்பரான சாஃப்டான பிரெட் செய்ய முடியும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க இந்த பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 கப் வார்மான வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 12 to 15 மினிட்ஸ் அப்படியே ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண விட்டுருங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்ட அப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட், அதோட 2 கப் நான் கம்பு மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் இனி மில்லட் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சீலியம் ஹஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நீங்கள் இதை ஆட் பண்ணினா பிரெட் வந்து பைண்ட் ஆகாது. அதனால சீலியம் ஹஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லை இனி ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த மாவு மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். கையில் எண்ணெய் இல்லை தண்ணி தொட்டு அப்படியே ஈவன் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ரைஸ் ஆகணும். 40 to 45 மினிட்ஸில் இது அப்படியே நல்லா ரைஸ் ஆகிடும். இப்போ வந்துட்டு கையில் தண்ணி தொட்டு இந்த மாவை அப்படியே ஒன்றா சேர்த்து கிரீஸ் பண்ணி வச்ச டின்ல வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குல்ல மாவு, இப்படி தான் இருக்கணும் இந்த டெக்ஸ்சர். ஸோ பயப்படாதீங்க. இப்போ கையில் தண்ணி தொட்டு நல்லா ஈவனாக ஆக்கிடுங்க மேலே. இப்போ மறுபடியும் செகண்ட் ப்ரூஃபிங்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 40 மினிட்ஸ் விடுங்க. இது நல்லா அப்படியே ரைஸ் ஆகிட்டு இருக்கும். மேலே வந்துட்டு மில்க் வாஷ் கொடுத்துட்டு உங்களுக்கு இஷ்டமான சீட்ஸ் வந்துட்டு மேலே அப்படியே போட்டுட்டு 175 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கம்பு மாவு பிரெட் ரெடி ஆகிடும். இந்த பிரெட்டை வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும். கிரில் பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.